நிறையா வெங்காயம் போட்டுக்கிறேங்க. நேற்று போட்டது எல்லாமே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் போட்டிருந்தேங்க. இன்றைக்கி வந்து கடலப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து வெங்காயம் அதில் போட்டுருக்குறேன். பாருங்கள், வெங்காய தோசை சூப்பராக இருக்குது. அந்த வெங்காய வாசத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது தோசை. எவ்வளோ நல்லா இருக்கா. வெங்காயம் மசால் தோசை. அந்த வெங்காயம் வந்து நறுக்குன்ட்டு வாயில் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே. வெறும் மாவை திங்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி ரெசிபி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்த வெங்காய டேஸ்ட்டு, இந்த கடலப்பருப்பு டேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கடையிலெல்லாம் எங்கே இப்படி கொடுக்குறாங்க? இவ்வளோ வெங்காயம் போட்டெல்லாம் தரமாட்டாங்க. அதான் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ஹோட்டலையெல்லாம் இந்த மாதிரி தரமாட்டாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், இது பூண்டு, கருவேப்பிலை, பீக்கங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. விளக்கெண்ணெய் வேணுன்னா நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. வடசட்டியில் கடுகு போடணும். எண்ணெய் ஊற்றிட்டேங்க, கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சொல்ல மாட்டேன். மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிக்கலாங்க. இவ்வளோதான். காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அரைக்கணும். அந்த மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் போட்டு, கொஞ்சம் வரப்பொடி போட்டு, மல்லித்தூள் போதும். இந்த அளவுக்கு போட்டால் வேகணுங்க. இது தண்ணி காய் தானுங்க, அதனால ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. சலசல பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். பூண்டு நம்ம ஒன்றையும் கூட போடலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். பூண்டு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். நெஞ்சக்கறிக்குங்க கொலை எரிச்சலாக இருக்குது. அது கொஞ்சம் நம்ம வந்து சுடுதண்ணி வச்சு குடிக்கலாம். சுடுதண்ணி வச்சு குடித்தோம்னா அந்த கொலை எரிச்சல் இருக்காது. நல்லா செரிமானமாகும். நைட்டு படுக்கும்போது அப்படியெல்லாம் சுடுதண்ணி வச்சு குடித்தோம்னா நல்லா ஜீரணமாகுங்க. சுடுதண்ணிக்கு வந்து உடம்பும் குறையும், நல்லா சுடுதண்ணி நல்லா காஞ்சிருச்சு. வெதுப்பாக கொஞ்சம் அதுக்கு மேலேயே குடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. காய் பீக்கங்காய் நல்லா வேகுது, மூடி வச்சுருக்கிறேன். காய் வெந்துட்டுருக்குங்க. 4 பாத்திரம் இருக்குது, விளக்கிட்டேன். கழுவணும்.
கறி எல்லாம் வேலையை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய் வேக வைக்கிறது குழம்பு சீக்கிரம் குழம்பு நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் விளக்கி வச்சுட்டோம்னா நமக்கு வேலை கஷ்டம். காய்கறி செஞ்சு சாப்பிட்டது காலையில் அவருக்கு சுகர் இருக்குங்களா, ஏன்னா அந்த சோப்பு தின்னுட்டு வச்சுருக்கேன். என்னதான் நம்ம டெய்லி சுத்தம் பண்ணாலும் பிஸ்னஸ் பிடிச்சிட்டு என்னப்பா சொல்லலாம். சில பேர் சிங்கிளிகெல்லாம் மூஞ்சி வாயெல்லாம் போட்டு வைக்கிறாருங்க. பாத்திரம் கழுகுறதுக்கு போய் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாத்திரம் மாத்திரம் கழுவணும். இந்த வீட்டில் போய் நம்ம தண்ணி ஊற்றிருக்கே நமக்கு அது இருக்காது. பல்லு வரைக்கும் இறக்கி விடுறாங்க. கண்ணுலேயே பார்த்துக்கலாம். இந்த தோசை வந்து நைட்டு நம்ம வந்து சாமிக்கு எடுத்து வைக்கிறவங்க சின்னதாக ஏதோ ஒன்று தோசையோ இட்லி ஏதோ ஒன்று சாப்பாடோ ஏதோ ஒன்று இப்படி எடுத்து வச்சிடணும். சாப்பாடு வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வச்சிடும், அடுப்பு மேலே வச்சிடணுங்க. வந்து சாமி திங்குமாமா. நைட்டு வந்து சாமி வந்து இந்த வீட்டில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வந்துட்டு போயிருங்களாம்மா. அது வந்து இது நம்ம எடுத்து வைக்கிறது ஐதீகம். ஒரு காக்கைக்கு போட்டுடலாம், இல்லைன்னா கோழிட்டு அது போட்டுடலாம். குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பீக்கிங் கட்டுறேன். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்காங்க. கரெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க குழம்பு. பீக்கங்காய் குழம்பு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இதை வச்சு தள்ளிட்டோம்னா சுத்தமாக இருக்குங்க. பழன்னு இருப்பார். ஒரு பிசுபிசுப்பு இருக்காது. சும்மா அப்படியே ஒரு உப்பும் கட்டுங்க. இது தொடச்சோம்னா அந்த உப்பு கட்டாது, சுத்தமாயிரும். எவ்வளோ பழன்னு இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த ஓரம் எல்லாமே நல்லா வந்துடும். ஒரு கழுவி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சுத்தமாகிடுச்சு பாருங்கள். இனி நான் சுத்தமாக துடைக்கல, அப்படியே அங்கங்கே வாரியாக விட்டுட்டேன். ஒரு கையில் செல்லு வச்சுட்டு எடுக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள் இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஆயிரும். தேங்காய் வந்து கீழே வச்சோம்னா அழுகி போயிடுதுன்ட்டு நான் இங்கே அடுப்பு மேலே ஒரு கவர் போட்டு அது மேலே வச்சுருக்குறேங்க. இங்கே காத்தோட்டமாக இருக்குது, ஜன்னல் காற்றெல்லாம் வரும்ன்ட்டு. நிறையா இருந்தால் வெளியே வச்சிடலாம். 4, 5 இப்படி இருந்தால் நான் இங்கே வச்சுக்கிறது. அப்படியே காத்தோட்டத்துக்கு அப்படியே அழுகாமல் இருக்கும். காய் தீரமாக போகுதுங்க, அதனால தான் இப்படி வச்சுக்கிறது.